கர்நாடக முதல்வரின் திமிர் பேச்சு வீரப்பனை சுட்டிக்காட்டிய சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சற்றுமுன் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் கூறியுள்ளது, கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. எங்கள் மாநிலத்தோட விவகாரத்தில் தலையிடக்கூடாது, உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு துளியும் குற்ற உணர்வு பொறுப்புணர்வு இல்லாமல் கர்நாடக முதல்வரான டி.கே. சிவகுமார் அவர்கள் பேசியிருக்காரு. இது ஆணவத்துடைய உச்சம். தமிழர்களையும் தமிழ்நாட்டின் மக்களுடைய அவர்களது தன்மான உணர்வையும் சீண்டி பார்க்கும் வகையில்தான் அவரது பேச்சு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் காவிரி நதிநீரில் தமிழர்கள் உரிமையை கேட்டு பங்கீட்டை கேட்டு போராடும் போதெல்லாம் இனவெறியை தூண்டி விட்டுட்டு கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்களை தாக்கி அவங்களுடைய வணிக தளங்கள் அதெல்லாம் தகர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கி தமிழர்களை ஏதிலியாக தமிழ்நாட்டுக்கு விரட்டி அடிக்கக்கூடிய கன்னட இனவெறியுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த 3 தமிழர்கள் வனப்பகுதிக்குள்ளே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அது துப்பாக்கிச்சூடு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலையாகத்தான் பார்க்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். மான் வேட்டையாடதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூறி குற்றமற்ற ஒரு தமிழர்களை சுட்டு கொண்டது மட்டும் இல்லாமல் அதற்கு நீங்கள் கருத்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு கர்நாடக முதல்வர் பேசியிருப்பது மிக மோசமான ஒரு அடாவடித்தனத்துடைய வெளிப்பாடாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இப்போ அவர் சொல்லியிருக்க அதே விஷயத்தை திருப்பி நம்ம இந்த மாதிரி ஒன்று இப்போ ஒவ்வொரு முறை காவிரி நீர் கேட்கும்போது நீங்கள் தராமல் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகர்களை ஏதாவது தாக்கினாலோ தமிழர்கள் ஏதாவது செய்தால் நீங்கள் அமைதியாக இருந்துருவீங்களா? அதுக்கு நீங்கள் கருத்து சொல்லக்கூடாதுன்னு இருப்பீங்களா? அங்கே நடந்த அந்த பிரச்சனைக்கு தொடர்புடைய ஆட்கள் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படாமல் அம்மாநில அரசு இருப்பதற்கு தமிழக மக்களுக்கு மேலே செஞ்சுருக்க இந்த ஒரு விஷயத்திற்காக அவங்க மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எங்களையே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உரிமையும் துணிவையும் உங்களுக்கு கொடுத்தது யார்? அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவுக்குள்ளே தமிழர்கள் என்ன நடந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்கள் மாநிலத்துக்கு வேணால் நீங்கள் முதல்வராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கோ கட்டளை இடுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? ஒவ்வொரு முறையும் கர்நாடகாவில் வாழ தமிழர்கள் மீது தொடுக்கம் போடும்போது இந்த தாக்குதலுக்கெல்லாம் தமிழர்கள் ஜனநாயகத்தோடு நடந்து கொள்வது ஏமாளித்தனம் அப்படின்னு நீங்கள் கருதுனா அது உங்கள் அறியாமைக்கு நாங்கள் பொறுப்பல்ல. தமிழர்கள் திருப்பி அடித்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத தமிழீழத்தில் உலகமே பார்த்தது. முப்படைகளை கட்டியாண்ட மகத்தான மக்கள் இராணுவத்தை கட்டியெழுப்பிய உலக வல்லாதிக்கங்களை எதிர்த்து சண்டையிட்ட மாவீரன் போர்க்களத்திலே நிகழ்த்தி காட்டிய புறநானூற்று தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நினைவிருக்கும், எல்லை காத்து நின்ற வனக்காவலன் வீரப்பனார் அவர்களுடைய வாரிசுகள் நாங்கள். எங்களுடைய ஜனநாயக உணர்வு இருக்குல்ல, அதை நீ ஒரு கோழைத்தனமாக எண்ணிட்ட அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. 3 அப்பாவி தமிழர்களை சுட்டு கொண்ட இந்த கர்நாடக அரசு வனத்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு 3 பேருடைய குடும்பத்திற்கும் தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறதையும், அதற்கு தமிழ்நாட்டை ஆளும் தாவேக அரசு கர்நாடக அரசுக்கு அரசியல் அழுத்தமும் நெருக்கடியும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிறார்.